ராஜாவுக்கு ராஜாவுடைய கீழே பணிபெறுகிற பணிப்பெண்களாக இந்த பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்களை குறித்துதான வேதம் சொல்லுகிறது. இவங்க சிப்பிரால் பூவால் என்கிறதான பேருடையவர்கள், எபிரிய மருத்துவச்சிகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிப்பிரால் பூவாலுடைய பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? அழகுள்ளவர்கள், சௌந்தரியம் உள்ளவர்கள். அழகுள்ளவர்கள், நல்ல அவங்க பாத்தீங்கன்னா அப்படி நல்ல ஒரு ஃபேரா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க ரொம்ப சௌந்தரியமாக இருப்பாங்களா ரெண்டு பேரும். ஆனால் இன்றைக்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகம் கடைசி அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் புத்தகம் கடைசி அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். அப்படி என்று சொன்னால் என்ன? சிப்பிரால் பூவால் அழகுள்ளவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சௌந்தரியம் உள்ளவர்கள். ஆனா அவங்களுடைய பெயருக்கு அர்த்தம் அது எழுதப்பட்டிருந்தாலும் அவங்க உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரிகள். ஆமென். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கட்டும். எதுங்க அழகு? இன்றைக்கு மனிதர்கள் எதை அழகாக நினைக்கிறார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முகத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய சருமத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய தலைமயிரை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன் கண்களை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உடம்பை அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அழகுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருடைய பிள்ளைகளே, அழகு ரொம்ப ஆபத்து. எது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எது அழகு தெரியுமா? பைபிள் படிக்கிறது தான் அழகு, நீங்கள் ஜெபம் பண்றதுதான் அழகு, நீங்க கீழ்ப்படுகிறது தான் அழகு. பெண்களுக்கு எது அழகு தெரியுமா? சாந்தம் தான் உங்களுக்கு அழகு, அமைதி தான் உங்களுக்கு அழகு. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. எது அழகு? நீ கர்த்தருக்கு பயப்படுதான் உனக்கு அழகு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பிள்ளைகள், எத்தனை சகோதரிகள், எத்தனை பெண்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்க. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு அழகு. தவிர மனுஷரோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாங்க. எல்லாம் மனிதர்கள் என்ன செய்வாங்க? அழகை பார்ப்பாங்க, உடைய அலங்காரத்தை பார்ப்பாங்க. எவ்வளவு நகை வச்சிருக்கிற, உடைய நகை எவ்வளவு அழகாக நீங்க உடுத்திருக்கீங்க, உங்க சேரி எவ்வளவு விலை உயர்ந்தது,